ஹாய் இது வீடியோடா. நான் இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா ரேண்டமா சரி மாலுக்கு எனக்கு அதான் ஞாபகம் வருது. ஸ்கூல் கிட்டு கிடையாது, ரொம்ப ரேண்டமா ஸ்கூலுக்கு போற கிட்டு தான். நாங்க ரேண்டமா மாலுக்கு போற கிட்ட இல்ல, டேய் அது டெம்ப்ளேட் ஆக சொல்லிட்டேன். ஏதோ சரி நாங்க கிளம்பிட்டோம். இப்ப வந்து நம்ம தம்பி தான் கேமராமேன். ஏன்னா நாங்க 3 பேருமே வெளியே ஊர் சுத்தி போறதுனால சத்தியமா வந்து இப்ப இந்த மாலுக்கு போய் என்ன பண்றாங்க எனக்கே தெரியாது. எதுக்கு போறோம்னு உண்மையா சொல்லணும்னா வீட்டுல வீடியோ கால் சொல்லி இவனுக்கு இப்ப மாலுக்கு உண்மையா சொல்லணும்னா கண்டென்ட் எங்களுக்கு கிடைக்கல. காலையில இருந்து யோசிச்சு பார்த்தா ஒரு கண்டென்ட் கிடைக்கல. அதனால மாலுக்கு போய் போகலாம்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நடக்க போறோம். அது உங்களுக்கு வீடியோ அந்த ரேண்டமா இருக்கிற விஷயத்தெல்லாம் கேப்சர் பண்ணி காட்டலாம்னு இருக்கோம். வேற ஏதாவது பேசுங்கடா. எங்களோட 1K ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா கரெக்ட். இப்ப நாங்க நான் பேசுறேன் என்ன காட்டுறேன் பேசுறாங்களோ. அதாவது நாங்க போட்ட ஃபர்ஸ்ட் டேங்கா பண்ண ஒரு வீடியோக்கு வந்து 1K வியூஸ் வந்து போயிருக்கு. சோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிவன். அது அப்படியே 2K வியூஸ் போயிடுச்சுனா எங்களுக்கு ஒரு நல்ல இன்டராக்ஷன் இருக்கும் அந்த வீடியோ. அண்ட் ஆல்சோ இப்ப குட் ஓல்ட் டைம்ஸ்னு ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அதுவும் நீங்க நல்லா 350 மேல தான் கொடுத்துருக்கீங்க. ஒரு புதுசா ஆரம்பிச்ச சேனலுக்கு இவ்வளவு கொடுத்ததை நீங்க கொஞ்சம் நல்லா எவ்வளவு இப்ப போடுறது வந்து 6வது வீடியோ நினைக்கிறேன். 6வது வீடியோ பாத்துடா நம்பி ஐ லைக் யூர் கமெண்ட்ஸ் தான் ஏதோ ஒன்னு யோசிச்சு. நீங்க கருப்பா இருக்கீங்க ப்ரோ, முன்னாடி வந்திருக்கீங்க. நீங்க கூட ஒரு அளவுக்கு புரியுது. ஓகே நம்ம வந்து ஆமாடா அப்படி ஏன்டா அப்படி அறிவிக்கிட்டோம்ல வாடா. ஸோ இப்போ நாங்கள் வந்து இப்போ சூர்யா குழந்தைக்கு டைப்பர் வாங்க வந்திருக்கோம். டைப்பரும் சூர்யாங்கிற குழந்தைக்கு டைப்பர் வாங்க வந்திருக்கோம் நாங்கள். சூர்யா கமா டே உன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொண்டா வாடா. ஆமாண்டா நான் எங்கடா உள்ள போறேன். டேய் வாங்கடா, வந்ததுக்கு அட்லீஸ்ட் கிட் கேட்டஸ் வாங்கலாம்டா. எவ்வளோடா அது? எவ்வளோடா பார்த்துட்டு வைக்கிற? எவ்வளோடா? விஎஸ்ஓபி படம் பார்த்திருக்கியா? ஸ்நாக்ஸ் இருக்க இடத்துக்கு அதுல வந்து ஹீரோயினுக்கு தாஜ்மஹால் வாங்கி கொடுங்கனோனே அவன் தாஜ்மஹால் டீ வாங்கி கொடுத்தான். என்னடா இது? சாப்பிட்டதுலடா. அது ஒரு டைம் கூட சாப்பிட்டது இல்ல காலேஜ்ல. நான் சாப்பிட்டது காலேஜ். இந்த பேக் ஃபுல்லா 120. இந்த 3 பீஸ் 120. அங்க ஒரு புள்ள போதுடா வாங்கடா. நைஸ். டேய் எனக்கு நான் கூடுதலா இங்க இருந்தா வாடா போயிரலாம்டா. பிரிங்கிள்ஸ் சூப்பரா லேசே பரவாயில்லை போடா. லேசே பரவாயில்லை. நீ ஒரு லூஸ்டா. பிரிங்கிள்ஸ் கேவலமா எவனோ புரிச்சு ஒருத்தன் எடுத்து தின்னுட்டு. இது மாதிரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, வேணாம் வச்சிரு. அமைதியா இரு. கேமரா அங்கதான் இருக்கு. கேமரா அங்கதான் இருக்கு. கேமரா இங்க இருக்கு. அதாவது ஒருத்தன் கேமரா கீழ வீடியோ என்ன பண்ற? கால் எடுத்துறியா? என்னடா? அதாவது ஒருத்தன் கேமரா இங்க மேலதான் இருக்கு, அப்போ ஒருத்தன் பிரிச்சு எடுத்துட்டு போயிருக்கானா. எவ்வளவு தைரியமான அதான் இப்படி அது தொடறதுக்கே ஒன்னே தான் எடுத்து பிரிச்சேன்னு வானுங்க. பாய் பாய். ஏய் பாய். உள்ள போறேன்டா. ஓ இங்க மேல இருந்து ஒரு குக்கி மாதிரி வரும், அத அப்படி அழுத்தி உள்ள போறோம். பைத்தியம். கரெக்டா 10க்கு வரும்போது இந்த பட்டன் அப்புறம் பாயிண்டா பேசுது. அது குக்கி வருமா? இருக்கிறதே ஒரே ஒரு பொம்மை. அது கொக்கி வந்து அது ஒரு பொம்மைன்னு தூக்கணுமா? சுடுதா? கேமரா போடா பின்னாடி. For the earlier time itself. Hey, we need to talk something serious. உனக்கு சீரியஸா பேசணும்னா கரெக்டான சீரியஸான விஷயம் நாளைக்கு காலையில இன்டர்னல் எக்ஸாம். அதுதான். ஆமா ஆக்சுவலா நாளைக்கு எங்களுக்கு இன்டர்னல் எக்ஸாம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு வந்து இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்கோம்.
இல்லைனா மட்டும் படிச்சிருக்க மாட்டோம். அது வேற விஷயம். வீட்டுக்கு அப்படியே பேன் படுத்து தூங்கிடுவோம், அவ்வளோதான். இவ்வளோ நேரம் வந்து நான் நைட்டு போய் படிக்க போறேன், அது பண்ண போய் இது பண்ணுறது ரொம்ப நேரம் பேசியிருந்தேன். அவன் தான் இல்லை, நான் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் போனா எடுத்து திருப்பி பார்ப்பேன், அப்படியே இந்த எந்திரன் படத்துல வர மாதிரி இப்படி இப்படியுமே மணல் ஏறாரு, அவ்வளோதான். ஸோ இப்போ போயிட்டு எக்ஸாம் எழுதிடுவேன். நான்லாம் எக்ஸாமுக்கு போனேன்னா எக்ஸாமுக்கு போனாலே எனக்கு அதில் இருக்கிற எல்லாமே மோஸ்ட்லி தெரிஞ்சா இருக்கும். சூப்பராக எழுதுவேன். அங்கே போனாலே மார்க் 50க்கு 25 போட்டு தம்பி போப்பா அவனுக்கு அவ்வளோதான் அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஆமாம், சரி. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னு தினம் முடிச்சுட்டு இருக்கோம். இந்த வீடியோ தான் நாங்களும் ஆடி இருப்போம். காசு இல்லைப்பா. அப்படி நகருவோமா? சரி, அப்போ நான் அடுத்து சீட்ல போய் உட்காருவோம், உட்காந்துட்டு பேசலாம். இந்த ஏரியாவுக்கு எல்லாருமே ஏதோ ஒன்று சாப்பிட்றாங்க. நாங்க தான் சாப்பிடாம உட்காந்துருக்கோம். இப்போ எங்களோட சேலஞ்ச் என்னன்னா, நாங்கள் இப்படி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடாம இருக்கிறது. ஒரு அரை மணி நேரம் உட்கார போகிறோம், சாப்பிடாம உட்கார போகிறோம். எப்படி ஊக்கம் முடிக்கிறது எல்லாம் பண்ற வேலை. பிரியாணியில சாப்பிட்றாங்க. பிரியாணி வாங்கி சாப்பிட்றோம்.